மும்பை பாந்த்ரா பகுதியில் உள்ள பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானின் வீட்டுக்குள் நள்ளிரவு சுமார் 2:30 மணியளவில் திருடன் ஒருவன் புகுந்து திருட முயற்சித்ததாகவும், அப்போது வீட்டில் வேலை பார்க்கும் பணியாளர் ஒருவர் அவனை பிடிக்க முயன்றபோது அவர் மீது கொள்ளையன் தாக்குதல் நடத்திய நிலையில், கொள்ளையனை பிடிக்க சைஃப் அலி கான் முயற்சித்த போது அவர் மீது 6 முறை கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் சைஃப் அலி கான் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் விழுந்த நிலையில் கொள்ளையன் தப்பியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது சைஃப் அலி கானின் மனைவி கரீனா கபூர் வீட்டில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியவர் யார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மும்பை காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மும்பை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சைஃப் அலி கானுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அவர் ஆபத்திலிருந்து மீண்டுவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் அவரது உடல்நிலையை கண்காணித்து வருவதாகவும், அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.